நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் அதுவும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாடு போகிற பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்து வண்டி ஓட்டிக்க முடியும். லைசன்ஸ் ஈஸியாக வந்து அந்த நாட்டு லைசன்ஸை உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அது. நீங்கள் அதை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் டிரைவிங் லைசன்ஸ் மாற்றி என்னடா பண்ண போகிறேன், நான் என்ன வெளிநாடாக போக போகிறேன், இல்லை வெளிநாடு போகிறதுக்கு எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க www.sgtamil.com இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ஏ லைசன்ஸ், அதாவது ஆர்ஏ லைசன்ஸ்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட அனுமதி பெற்ற லைசன்ஸ்டு ஏஜென்சியில் போடுற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் அதில் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் அந்த ஏஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போக முடியும். லைசன்ஸ்டு ஏஜென்சி ஏன் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப் ஏஜென்ட்டோ லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சியோ கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களோட பணத்தை வாங்கிட்டு ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த லைசன்ஸ் ஏஜென்சிலேருந்து வந்து நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அந்த ஏஜென்சி மூலமாக மட்டும் போங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இந்த இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக மாற்றுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே போய்ட்டு லைசன்ஸ் வந்து, அதாவது இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் சரி, அங்கே போய்ட்டு நீங்கள் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து அந்த நாட்டு லைசன்ஸாக உங்களால் எடுத்துட முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு ஜாப் வேகன்சி வந்து சிங்கப்பூரில் போயிட்டுருக்கு. அது என்ன ஜாப் வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த மந்த்துக்கு உண்டான ஜாப் வேகன்சி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதுலேயுமே வந்து நம்ம ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருப்போம். அது என்ன ஜாப் வேகன்சினா, டெலிவரி டிரைவர் ஜாப் வேகன்சி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறையா நீங்கள் வந்து இப்போ ஜாப் வேகன்சிக்கெலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இந்தியா லைசன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு போய் டிரைவ் பண்ண முடியும், லைசன்ஸ் எடுத்து உங்களை டிரைவராக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்கே போயிட்டு கிளாஸ் 3 டிரைவர், அதாவது சிங்கப்பூரில் போயிட்டு நம்ம பசங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கேட்குற சம்பளம் ரொம்ப ஹையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இல்லை சின்ன கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து உங்களை வந்து இந்தியா லைசன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, உங்களை வண்டி நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா உங்களை இன்டர்வியூ பண்ணி அங்கே எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி டிரைவர் வேலை கொடுப்பாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் உங்களை வந்துட்டு இப்போ ஒருத்தர் ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட போக சொல்லுவாங்க. கூட போக சொல்லி அவருக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து உங்களை ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும். ஸோ அவர் கூட போகிற அந்த கொஞ்ச நாள் ரூட்டெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நீங்கள் டிரைவராக மாறிட முடியும். ஆனால் இவங்க கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே இது கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சுருக்கவங்களை எடுத்தால் சம்பளம் அதிகமாக கொடுக்கணும்ல. ஸோ உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலே போதும். 2 வருஷத்துக்கு உங்களை வச்சே அவங்களால நல்லா சம்பாதிச்சிட முடியும், வேலை வாங்க முடியும். இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக மாற்றிக்கிட்டு தான் போகணும். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேலை வருது அப்படின்னா, உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐபி வந்துடும். ஐபி வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ஐபியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்கெட் ஐபியை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஐபி வச்சுக்கோங்க. அடுத்தது டிக்கெட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ டிக்கெட் நீங்கள் என்ன கிளம்புறீங்கன்றதை டிக்கெட் டேட்டை கேட்டுக்கோங்க. டிக்கெட் டேட்டு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா டிக்கெட்டும் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக மாற்றுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, ஐபி, டிக்கெட்டு, 3 ஃபோட்டோ வேணும். அப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வேணும். டிரைவிங் லைசன்ஸ் லைட் லைசன்ஸ் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஹெவி தான் இருக்கணும், பேட்ச் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்டே எடுத்துங்க. திரும்ப சொல்கிறேன், பாஸ்போர்ட்டு, ஐபி, டிக்கெட்டு, லைசன்ஸு, உங்களோட 3 ஃபோட்டோ, இந்த 5 டாக்குமெண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த 5 டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1500 கேட்பாங்க. இது மட்டும் தான் நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதை கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு உங்களை வந்து உங்கள் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸர் பார்த்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஒரு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அட்ரஸுக்கு வந்து லெட்டர் வந்து வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக எடுத்துடலாம். அந்த லெட்டர்
லெட்டர் வருது பார்த்தீங்களா, அது வந்து கொரியர் தான் வரும். அந்த கொரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் ஒரு புக்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்கு தான் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸு. அது வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ சிங்கப்பூர்லாம் போகிறீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லைசன்ஸை வந்து காமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து லைசன்ஸ் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் ரொம்ப பழைய லைசன்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிப்பு வச்ச லைசன்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த லைசன்ஸை மாற்றிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒரு சில பேர் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது டிரைவிங் ஸ்கூல் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறையா வந்து அந்த இதில் வந்து நிறையா பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஸோ அதை வச்சு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக செலவாகும். அது எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது மாதிரி தான் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸாக நீங்கள் மாற்றிக்கிட்டு சிங்கப்பூர் போகணும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சில பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஜாப்புக்கு தான் போவாங்க. அப்போ எனக்குலாம் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் தேவையில்லையான்னு கேட்டால் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது தான். அப்போ நான் ஜென்ரல் ஒர்க்கராக தான் போகிறேன், இல்லை நான் சும்மா நார்மலாக தான் போகிறேன் அப்படின்னாலுமே இன்டர்நேஷனல் வெறும் 1500 தானே, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸ் உங்களுக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யார் வெளிநாடு போனாலுமே மோஸ்ட்லி உங்களுக்கு டிரைவிங்கில் ஆர்வம் இருக்குது, சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து நான் டிரைவர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸை மாற்றிட்டு போகிற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை இப்போயே எனக்கு வந்து நான் என் டிரைவராக தான் வெளிநாடு போவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்பிளேல தர இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேயில் தர்ற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா, நான் டேரெக்டாகவே வந்து அந்த ஏஜென்சி போடுற டிரைவர் ஆர்டர் இந்த மாதிரி ஜாபை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.sgtamilan.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தனியாக ஜாப்புக்குன்னு தனி போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ், இ பாஸ், NDS பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, துபாய் ஜாப்பு, ட்ரக் டிரைவர் ஜாப்பு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கே போகலாம். இந்தியா லைசன்ஸ் இருந்தாவே போதும். சிங்கப்பூரில் டிரைவிங் வேலை, டெலிவரி டிரைவர் வேலை, இந்த மாதிரி ஹோட்டல் ஃபீல்டில் வேலை, வேர்ஹவுஸ் வேலை, மெக்கானிக் வேலை, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கு பற்றியுமே ரெகுலராக வந்து அவங்க வந்து டெய்லியுமே வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5-6 ஜாப் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லாமே RA லைசன்ஸ் மூலமாக வர்றதுனால நீங்கள் ஏமாறவே தேவையில்லை, அதிகமான பணம் கட்ட தேவையில்லை, அதிகமான முன்பணம் கட்ட தேவையில்லை. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக இந்த ஜாப் எல்லாமே கிடச்சி நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வெளிநாடு போகிறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன வீடியோ போடலாம், எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பி.